நாராயணத்தின் வணக்கங்கள். நாம் தொடர்ந்து தங் லைஃப் திரைப்படத்தை பற்றி பேசி வருகிறோம். தங் லைஃப் திரைப்படம் என்ன பிரச்சனை? இன்று அதை குறித்து ஆய்வு செய்யலாம். 37 ஆண்டுகள் கழித்து பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இணையும் மணி கமல் கூட்டணி. கூடவே ரகுமான், சிம்பு, தலைசிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள், கதை, கமல் மற்றும் மணி, மலையாள முன்னணி நடிகர் ஜோஜி ஜார்ஜ், சிறந்த நடிகை வடிவுக்கரசி, நாசர், த்ரிஷா, அபிராமி என வல்லவர்கள் கூட்டம் இங்கே இருக்கிறது. இந்தியா எங்கும் பிரம்மாண்ட லொகேஷன்கள், நல்ல உடை அலங்காரம், ஹாலிவுட்டை சேர்ந்த ஒளிப்பதிவு கலைஞர்களின் உழைப்பு, ரவி கே சந்திரனின் ஒளிப்பதிவு, 200 கோடிக்கு மேலான பட்ஜெட், உலகெங்கும் கமல் மூலமாக படத்திற்கான விளம்பர நிகழ்ச்சிகள். எங்கே பிரச்சனை? என்ன பிரச்சனை? யாரால் பிரச்சனை? படத்தை முதல் காட்சியில் முதல் நபராய் பார்த்த வரையில் சொல்கிறேன், இடைவேளை வரை படம் அபாரமாய் நகர்கிறது. நாயகன் கமலஹாசன் நாயகன் படத்தில் தோன்றிய தோற்றத்தில் இருந்து மத்தியம வயது மாறி வயதான தோற்றத்தில் மிளிர்கிறார் கமல். அதுவும் அவர் பயன்படுத்தும் மொழி காயல் பட்டின திருநெல்வேலி வாடையுள்ள கிராமத்து பாஷை. அதை அவர் பயன்படுத்தும் விதம் மிகச் சிறப்பு. அதுவும் சிம்புவுடனான அவருடைய உரையாடல்களின் போது வசனங்களின் ஆளுமை அருமை. அதெல்லாம் ரசிக்கணும். 70 வயது தெரியவே இல்லை. அபிராமியுடன், த்ரிஷாவுடன், சிம்புவுடன் கமலின் இணைப்பு, அதை கமல் கையாண்ட விதம் சிறப்பு. நேர்மையாக இடைவேளை வரை படம் ஓட்டமாய் ஓடுகிறது, சுவாரஸ்யமாய். இடைவேளைக்கு பின்பு வழக்கமான டான் படமாக, பழிவாங்கும் படலமாக மாறுகிறது. எப்போதும் மணி மற்றும் கமல் படத்தில் லாஜிக் மீறல்கள் அபூர்வமாய் இருக்கும். அதற்கும் ஒரு நியாயம் சொல்வார்கள். இங்கு ஓட்டையின் அளவு பெருசு. அவ்வளவு பெரிய டான் இறப்பு ஜஸ்ட் லைக் தட்டாக அவர் உடன் இருப்பவர்களால் கையாளப்படுவது, அவர் உடலை யாரும் தேடாதது அல்லது கோராதது கமல் மணி படத்திலுமா இப்படி? கூடவே கூடாது. ஒரு முறை செய்தாலும் தப்பு தான். மணி படத்தில் பெண் சிகரெட் பிடிப்பாள், தண்ணி அடிப்பாள். அதை போன்றே புதுமையாய், வினோதமாய், நகர்ப்புற அழுக்காக த்ரிஷாவின் கதாபாத்திரம் படைக்கப்பட்டுள்ளது. இதை மணிக்காக ஏற்றுக்கொள்ளலாம் என்ற நிலையில் இருந்தாலும் கொஞ்சம் மாறுங்கள் மணி, இவ்வளவோ நல்லது. நாசர் கதாபாத்திரம் தெளிவு, நடிப்பு சிறப்பு. அபிராமி கதாபாத்திரம் காயல்பட்டினத்தின் காலம், காயல்பட்டினத்தின் அன்பு, காயல்பட்டினத்தின் நேர்மை சிறப்பாக செய்திருக்கிறார். ஜோஜி ஜார்ஜ் விசித்திரமான விசுவாசி. நான் ஏன் இப்படி சொல்றேன், படம் பார்த்தா புரியும். படத்திற்கு பலம் நிச்சயமாய். அசோக் செல்வன் பரம்பரை போலீஸாக பொருத்தமான கதாபாத்திரம், வேலை காட்ட வழி அதிகம் இல்லை. வடிவுக்கரசி சிறப்பு, வாய்ப்பு குறைவு. வில்லன் வழக்கமான பாத்திர படைப்பு, சலிப்பு தட்டும் வில்லன், ஏமாற்றம். நாயகனில் அழுகையால் நம்மை அதிர வைத்த கமல் இங்கே அலறலால் அமர்க்களப்படுத்துகிறார். பெருவாரியான விமர்சகர்கள் இதை கவனிக்கவே இல்லை. நீங்க படம் பார்க்கும்போது இந்த காட்சியை விட்டுறாதீங்க. கண்ணுல முகத்து கமலஹாசனுடைய முகம் மொத்தமும் நடிக்கும். நல்ல சிறப்பான ஒரு 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 10 நொடி காட்சி அது. முடிவு பாவங்களின் அடிப்படையில் பாத்திரங்களுக்கு தண்டனையாக மாற்றி தருகிறார் மணி. அதாவது முடிவுங்கிறது பாவங்களின், அந்தந்த கதாபாத்திரம் செய்த பாவங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு தண்டனை தருகிறார் மணி. கடவுள் நம்பிக்கை இல்லையா மணிக்கு? நம்புற மாதிரியா இருக்கு சார், நம்பித்தான் ஆகணும். படத்திற்கு ரகுமான் 9 பாடல்களை தந்தார் என பெருமையாக கமலஹாசன் சொன்னார் விழா மேடையில். படத்தின் பாடல்கள் அறிமுக மேடையில் நாமும் பாடல்களை கேட்டோம். சிறப்பா இருந்தது, மிகச்சிறப்பா இருந்தது. 9 பாடல்கள் இசை விழாவில் பாடி ரகுமான் படையினர் அமர்க்களப்படுத்தினர். நடக்க போவது தெரியாமல் நமுட்டு சிரிப்புடன் மணியும். கமலுக்கு தெரியுமா தெரியாதா? நமக்கு தெரியாது. ஏன்னா கமல் படத்தை ரிலீஸுக்கு முந்தைய நாள் தான் பார்க்கவே செஞ்சாருன்னு ஒரு செய்தி. உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. படத்தில் பாடல்கள், அதுவும் பாடகி தி பாடிய பாடல் இல்லாதது ஒரு பெரிய ஏமாற்றம். நம்மை போன்ற இசை ரசிகர்கள் மட்டுமல்ல, எல்லோருக்குமே. விண்வெளி நாயகா பாடலை ஒரு 2 வரியை காட்டுறாங்க. சுகர் பேபிக்கு சுகர் வந்துருச்சு, அதனால அது பாதியிலே காணாம போயிருச்சு. முக்கியமா அந்த 5 வண்ண பூவே எவ்வளவு அருமையாக ரகுமான் எவ்வளவு அருமையா போட்டிருக்காரு. எவ்வளவு பிரமாதமான பாட்டு. அதுக்கு எவ்வளவு உயர்ந்த இடம் திரையில கொடுத்துருக்கணும். மணி செய்ய தவறிட்டார். வருது 5 வண்ண பூவே வருது, அதுவும் ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிடும். இளைஞர்களின் ஏமாற்றத்திற்கு இந்த பாடல்கள் படங்களில் இத்தனை பாடல்கள் இருக்கணும்னு இல்ல, இந்த குறிப்பிட்ட சில பாடல்களாவது இருந்திருக்கலாம். அதை மணி ஏன் செய்யாம போனாரு? அளவுக்கு மீறிய தன்னம்பிக்கையா அல்லது
ஏதேனும் உத்தியா என்பது நமக்கு தெரியல. இனி வருமாவது படத்துல 1, 2 பாட்டையாவது சேர்த்து வெளியிடுங்க. யூடியூப்ல இந்த பாடல்களுக்கு நீங்க மணிரத்ன காட்சிகள் எடுத்திருந்தா அந்த பாடல்களை எல்லாம் வெளிப்படுத்துங்க. அது பாடியவர்களுக்கும் ரகுமானுக்கும் என்னை போன்ற இசை ரசிகர்களுக்கும் ஒரு வடிகாலாகவும் சின்ன ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். ஏமாற்றத்தை சந்தோஷமாக மணி மாற்ற முயற்சிக்கலாம். ஆனால் மொத்தத்தில் இத்தனை தேர்ந்த நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், சிறந்த தயாரிப்பு நிறுவனங்கள் ஒன்றாய் செய்த இந்த சிறப்பான படம் சமூக வலைத்தள ஞானிகளால் விமர்சிக்கப்படுகின்ற அளவு கேடுகட்ட விமர்சனம், அதாவது விமர்சனம்னு சொல்லக்கூடாது, கேடுகட்ட விமர்சனத்துக்கு பொதுமக்கள் பலியாயிராதீங்க. இந்த படம் அத்தனை மோசம் இல்லை, அது ஏமாற்றம் தான். ஏதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, மோசமே கிடையாது. கமலும் மணிரத்னமும் நாயகனை விட ஒருபடி மேலும் கமல் சொன்னார், அது இல்லைங்கிற ஒரு சின்ன ஏமாற்றம் தான். இந்த படத்திற்கு நாராயணம் இடைவேளை வரைக்கும் 100க்கு 75 மதிப்பெண்கள் தருகிறது. இடைவேளைக்கு பின்பு முடிவு வரை 100க்கு 35 மதிப்பெண்கள் தருகிறது. ஆக மொத்தத்தில் இந்த படம் டிஸ்டிங்ஷனும் இருக்கு, ஜஸ்ட் பாஸும் இருக்கு, ஆனா ஃபெயில் கிடையாது. குடும்பத்தோட தாராளமா பார்க்கலாம். பல ஆச்சரியங்கள் நீங்கள் திரையில் காண முடியும். அது கூட்டத்தோடு பார்க்கும்போது கிடைக்கும் அந்த ஆனந்த அனுபவத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஓடிடியில பார்க்குற படம் கிடையாது. நாயகனை விட ஒருபடி மேலே என எப்படி கமல் சிரிக்காமல் சொன்னார் என்பது வியப்பு. நாயகன் ஜீவன், தங் லைஃப் வெறும் மேக்கப். நாயகனை கம்பேர் பண்ணும்போது, ஆனா தங் லைஃபும் அந்த மேக்கப்லயும் அழகாத்தான் இருக்கு. நாராயணத்தின் வணக்கங்கள், நன்றிகள். இன்னும் ஒரு சிறப்பான செய்தியுடன் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். தொடர்ந்து நாராயணத்திற்கு ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.